வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுவோம், மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை. தமிழக முதல்வர் கர்நாடகாவிற்கு சென்றால் அங்கு அவரை பிடித்து கட்டி வைத்து விடுவார்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் விஜயை மீண்டும் ஒருமையில் விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடக்கம். நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் தரவுகள் பதிவு செய்யப்படும். இந்தியா பாகிஸ்தான் போரை வரியின் மூலம் தான் நிறுத்தினேன், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. காமன்வெல்த் ஜூடோ பிரிவு போட்டி, இந்திய வீராங்கனை அஷ்மிதா டே வெற்றி பெற்று தங்கம் வென்று வரலாற்று சாதனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுவோம் என்று மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஜந்தர் மந்தரில் என்ன நடந்தது என்பதை நாடும் உலகமும் பார்த்ததாக தெரிவித்துள்ளார். சில குழந்தைகள் மிகவும் கீழ்த்தரமான மற்றும் இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றனர் குற்றம் சாட்டியுள்ளார். தனது மறைந்த தாயாரும் நிந்திக்கப்பட்டார். அது உண்மையிலேயே ஒரு அருவருப்பான காட்சியாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் குழந்தை பருவத்தில் தவறுகள் நடப்பதுண்டு. மேலும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள குழந்தை பருவம் ஒரு வாய்ப்பையும் வழங்குவதாக கூறியுள்ளார். எனவே சமூகத்தில் நிலவும் சீற்றத்தை தன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது எனவும், நமது மகள்கள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்ப்பது ஒரு கலாச்சார அதிர்ச்சியாக இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த குழந்தைகளை அரவணைத்து அவர்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டிய நேரம் இது என்று தெரிவித்துள்ளார். அவர்களை தண்டிப்பதோ நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இழுப்பதோ எதுவும் நிலைமையை மாற்றாது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னேறுவோம், நமது தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் கர்நாடகாவிற்கு சென்றால் அங்கு அவரை பிடித்து கட்டி வைத்து விடுவார்கள் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் விஜயை மீண்டும் ஒருமையில் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள நாசரேத்தில் திமுக சார்பில் பாக முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தற்போதைய தமிழக முதல்வரால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, அவர் ஆடுவதும் பாடுவதுமாக இருக்கிறாரே தவிர வேறு எந்த நன்மையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். காவேரி பிரச்சனையில் நான் ஹெலிகாப்டரில் சென்று நேரில் பார்ப்பேன் என முதல்வர் விஜய் கூறுவதாக தெரிவித்தார். அப்படி அவர் அங்கு சென்றால் அவரை பிடித்து கட்டி வைத்து விடுவார்கள் என்று ஒருமையில் விமர்சித்தார். மேலும் தேவையில்லாமல் அந்த மாநிலத்திற்கு சென்று ஒப்பந்தங்களை மேற்கொள்வதால் நமது மாநிலத்தின் நலன் பாதிப்படைந்துவிடக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கி வருகின்ற 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இப்பணியில் 19,000 அதிகாரிகள் மேற்பார்வையில் 1,15,000 கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட உள்ளனர். அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று 33 கேள்விகளை கொண்ட படிவத்தை பயன்படுத்தி தகவல்கள் திரட்டப்பட உள்ளன. இந்தியாவில் முதல் முறையாக இக்கணக்கெடுப்பின் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக பிரத்யேக செல்போன் செயலி மூலம் தரவுகள் பதிவு செய்யப்படும். வீட்டு வசதி நிலை மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்த தரவுகளை சேகரிக்கும் இந்த தேசிய பணியில் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போரை வரியின் மூலம் தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தீவிரமாக நடைபெற்ற போரின் போது 11 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும், ஆனால் இந்த கூற்றை இந்தியா மறுத்துள்ளதாகவும் விமர்சித்தார். தனது அதிபர் பதவிக்காலத்தில் 8 போர்களை நிறுத்தியதாகவும், உக்ரைன் உடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய விரும்பியதாகவும் தெரிவித்தார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த போது நீங்கள் போருக்கு சென்றால் 250% சுங்க வரி விதிக்கப்படும் என்று இரு தரப்பினரிடமும் தான் கூறியதாக தெரிவித்தார். ஒரு நாள் கழித்து அவர்கள் தன்னை அழைத்து நாங்கள் போருக்கு செல்ல மாட்டோம் என்று கூறியதாக தெரிவித்தார். காமன்வெல்த் ஜூடோ பிரிவு போட்டியில் இந்திய வீராங்கனை அஷ்மிதா டே வெற்றி பெற்று தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிருக்கான 48 கிலோ எடை ஜூடோ பிரிவு போட்டி நடைபெற்றது. இதில் இந்திய வீராங்கனை அஷ்மிதா டே கனடாவின் ஹெய்டி குவாச் உடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய அஷ்மிதா டே 2-1 என்ற கணக்கில் ஹெய்டி குவாச்சை வீழ்த்தினார். இதன் மூலம் அவர் வெற்றி பெற்று தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார்.
காமன்வெல்த் விளையாட்டு வரலாற்றிலேயே ஜூடோவில் இந்தியா பெறும் முதல் தங்கப்பதக்கம் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து காமன்வெல்த் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பிரிவு போட்டியில் இந்திய நட்சத்திர வீரர் நீரஜ் சோப்ரா சிறப்பாக விளையாடி 85.83 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிந்தார். இதன் மூலம் அவர் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். அதே வேளையில் யாஷ்வீர் சிங் தனது கடைசி முயற்சியில் 85.41 மீட்டர் தூரம் எறிந்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். மேலும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் 2 நாட்களாக நடைபெற்ற ஆண்களுக்கான உயரம் தாண்டும் 10 பிரிவு போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் மொத்தம் 7,976 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் தேஜஸ்வின் வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்த பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் மருதம் எல்லையம்மன் கோவில் தேரோட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் மருதம் எல்லையம்மன் ஆலய திருவிழா 3 நாட்களுக்கு முன் காப்பு கட்டி தொடங்கியது. நேற்று சிறப்பு அலங்காரத்தில் மருதம் எல்லையம்மன் தேரில் அமர்ந்து வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் வடம் பிடித்து தேர் இழுத்து தொடங்கி வைத்தார். எல்லையம்மன் ஆலயத்தில் தாவேக சார்பில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். இந்நிகழ்வில் தாவேக ஒன்றிய செயலாளர் ரஞ்சித் குமார், கிளை செயலாளர் சுமதி, சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வள்ளலார் பக்தர்களின் மனதையும் வள்ளலாரின் மனதையும் நடுங்க செய்யும் இத்திட்டத்தை வள்ளலார் செயலிழக்க செய்துள்ளார் என்று பாஜக ஆன்மீக தலைவர் ராகவேந்திரா தெரிவித்துள்ளார். கடலூர் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை மற்றும் சத்திய தர்மசாலை உள்ளது. இதை சுற்றியுள்ள 71.24 ஏக்கர் பரப்பளவில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வள்ளலார் சர்வதேச பன்னாட்டு மையம் அமைக்கப்படும் என கடந்த திமுக ஆட்சியில் இதற்கான கட்டுமான பணிகள் துவங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக ஆன்மீக பிரிவின் மாநில தலைவர் வினோத் ராகவேந்திரா மற்றும் ஊர் பொதுமக்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை விசாரணையின் போது வள்ளலார் சர்வதேச மையம் கட்டும் திட்டத்தை கைவிடுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து வள்ளலார் சத்திய ஞான சபையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு வினோத் ராகவேந்திரா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வள்ளலார் பக்தர்களின் மனதையும் வள்ளலாரின் மனதையும் நடுங்க செய்யும் இத்திட்டத்தை வள்ளலார் செயலிழக்க வைத்துள்ளார். இதுதான் ஆன்மீகத்தின் சக்தி என்று தெரிவித்தார். அப்போ அந்த இடத்த ஓப்பனா இருக்கணும். அது அத்தனை தேவமூர்த்தங்களும் இந்த இடத்தில் நடமுடியும் இடம் அப்படின்னு வள்ளல் பெருமானாரால் அடையாளம் காட்டப்பட்ட இந்த பெருவெளி தளத்தில் அந்த கடந்த திமுக அரசு 100 கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த வள்ளலார் சர்வதேச மையம் கட்ட முற்படும் போது இங்கு இருக்கும் அனைத்து பொதுமக்களும் வடலூர் பூர்வகுடிகள் என்று சொல்லக்கூடிய பார்வதிபுரம் மக்கள் அனைவரும் அந்த குழிக்குள்ளே இறங்கி போராடினாங்க. அத்தனை வள்ளலார் சன்மார்க்க அன்பர்களும் வள்ளலார் பக்தர்களை சன்மார்க்கிகள் என்று நம்ம சொல்லுவோம். லூலு மார்க்கெட்டை திறக்க விடமாட்டோம் என்றும் ஒப்பந்தத்தை ரத்து செய்யாவிட்டால் மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் ஆர். சந்திர ஜெயபால் தெரிவித்தார். சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள மகாராஜா மினி ஹாலில் அனைத்து இந்திய வியாபாரிகள் சங்கம் சார்பில் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு எதிரான மாபெரும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் சி. பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான வணிகர்கள் பங்கேற்றனர். அப்போது பெரு நிறுவனங்களின் வருகையால் சிறு குறு மற்றும் நடுத்தர வணிகர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அதன் பின்னர் உள்ளூர் வணிகர்களின் நலனை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் வணிகர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மாநிலம் முழுவதும் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் ஆர். சந்திர ஜெயபால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை அமைந்தகரை மெட்ரோ ரயில் நிலையத்தின் கீழ் சுமார் 1 லட்சம் சதுர அடியில் லூலு மார்க்கெட் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தமிழகம் முழுவதும் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர வணிகர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழர் எழுச்சி நாளான ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் ஆம்பூரில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் எழுச்சி தமிழருமான தொல் திருமாவளவன் ஆணைக்கு இணங்க தமிழர் எழுச்சி நாளான ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து திருப்பத்தூர் மாவட்ட செயற்குழு கூட்டம் ஆம்பூரில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சி. ஓம் பிரகாசம் தலைமை தாங்கினார். கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில பொருளாளர் எஸ். பாலாஜி,
மண்டல செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன், கலை இலக்கிய முதன்மை செயலாளர் கவிஞர் யாழன், ஆதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் யுவராஜ், மாவட்ட பொருளாளர் சே. தினேஷ், மாவட்ட துணை செயலாளர்கள் நாகப்பன், சரவணன், கே. ரவி, மணிக்குமார், சுந்தரராஜன், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் பிரான்சிஸ், ரவிக்குமார், சி. சாமி, ஒன்றிய செயலாளர்கள் வெங்கடேசன், வழக்கறிஞர் சுதாகர், மாதனூர் மேற்கு சாம் சரவணன், மாதனூர் வடகிழக்கு மதன்குமார், அணைக்கட்டு தெற்கு சங்கரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்டத்தில் சிறப்பாக பங்காற்றியதுடன் தமிழ் மொழிக்கும் சமூக விழிப்புணர்வுக்கும் அரிய பங்களிப்பு செய்த செய்குத்தம்பி பாவலரின் பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உட்பட பல்வேறு அமைப்பினர் செய்குத்தம்பி பாவலரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகியும் தமிழ் அறிஞருமான கவிஞர் செய்குத்தம்பி பாவலரின் 153வது பிறந்தநாள் மாவட்டம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு கோட்டார் பகுதியில் அமைந்துள்ள செய்குத்தம்பி பாவலரின் மணிமண்டபத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின், மாநகராட்சி மேயர் மேரி பிரின்சிலதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலைவர் நவீன்குமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் கலந்து கொண்டு செய்குத்தம்பி பாவலரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் சுந்தர்ராஜ் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொண்டு செய்குத்தம்பி பாவலரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் விஜய் தனது நண்பர் எனவும் முதல் படத்திலேயே அவருக்கு பாடல் பாடிய பெருமை தனக்கு உள்ளதாகவும் பாடகரும் நடிகருமான மனோ தெரிவித்துள்ளார். சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சை சலுகைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பிரபல திரைப்பட பின்னணி பாடகரும் நடிகருமான மனோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது விஜய் அவருடைய முதல் படமான நாளைய தீர்ப்பில் சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு என்ற பாடலை பாடிய பெருமை தனக்கு உள்ளதாக கூறினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக பேண வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் தனியார் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி சிவா, மருத்துவ சேவைகள் பிரிவின் துணைத் தலைவர் செல்வா ராமசாமி மற்றும் குடியிருப்பு நல சங்கம் பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியை சேர்ந்த இளைஞரை கம்போடியா நாட்டை சேர்ந்த இளம் பெண் கடல் கடந்து வந்து கிறிஸ்தவ முறைப்படி கரம் பிடித்த சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு பகுதியை சேர்ந்தவர் அஜின்தாஸ் கம்போடியாவில் உள்ள உணவகத்தில் பணியாற்றிய போது அந்நாட்டை சேர்ந்த லேக்னாவுடன் பழக்கம் ஏற்பட்டு காதலித்து வந்துள்ளார். பின்னர் கடந்த மே மாதம் சொந்த ஊருக்கு திரும்பிய பின்னரும் இருவரும் கைபேசி மூலம் காதலை தொடர்ந்தனர். இதற்கிடையே அஜின்தாஸின் தந்தை மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அவருக்கு ஆறுதல் கூறுவதற்காக லாக்னோ இந்தியா வந்தார். பின்னர் திருமணத்திற்கு தேவையான ஆவணங்களை தயாரித்து மீண்டும் இந்தியா வந்த லாக்னோ அஜின்தாஸின் குடும்பத்தினுடன் தங்கி திருமண ஏற்பாடுகளை மேற்கொண்டார். இதையடுத்து மிடால்காடு பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் உறவினர்கள் முன்னிலையில் இருவரும் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்தில் கலந்து கொண்ட உறவினர்கள் மணமக்களை வாழ்த்தி விருந்தில் பங்கேற்று மகிழ்ந்தனர். எண்ணூரில் உயிர் பலியை தடுக்கும் விதமாக தீயணைப்பு காவல்துறை சார்பில் பாறாங்கல்லில் எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் கடற்கரையில் குளிக்கும் போது அலையில் சிக்கி உயிரிழப்புகளை தடுப்பதற்காக கடற்கரை ஓரங்களில் உள்ள பாறாங்கற்களில் எச்சரிக்கை வாசகங்களை எழுதும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். சில தினங்களுக்கு முன்பு கடலில் குளித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இருவர் அலையில் சிக்கி உயிரிழந்தனர். இதுபோன்று அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்படுவதால் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் எண்ணூர் பாரதியார் நகர் கடற்கரையில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக கொட்டப்பட்ட பாறாங்கற்களில் ஆபத்து ஆழமான பகுதி, கடலில் இறங்காதீர்கள் என்பது உள்ளிட்ட வாசகங்களை தீயணைப்பு துறையினர் எழுதினர். புதுக்கோட்டை நகரமன்ற வளாகத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை நகரமன்ற வளாகத்தில் நடைபெறும் கண்காட்சியில் இந்தியன் ஆயில் சார்பில் எரிவாயு சிலிண்டர்கள், கேஸ் அடுப்புகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் பல்வேறு வகையான வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதனை புதுக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளும் பொதுமக்களும் பார்வையிட்டு அவற்றின் பயன்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். எரிவாயு சிலிண்டர் தீ விபத்துக்களை உடனடியாக தடுக்கும் வகையில் இந்தியன் ஆயில் அறிமுகப்படுத்தியுள்ள ஃபயர் பால் என்ற
தீயணைப்பு சாதனம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பந்து வடிவத்தில் இருக்கும் இந்த ஃபயர் பாலை தீப்பற்றி எரியும் இடத்தில் தூக்கி வீசும்போது அது சிறிது நேரத்தில் வெடித்து புகை மண்டலத்தை உருவாக்கி தீயை கட்டுப்படுத்துகிறது. இது பற்றி நேரடி செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. கேரளாவில் ஓணம் பண்டிகையொட்டி தோவாலய மலர் சந்தையில் கேரள வியாபாரிகள் 100 டன் மலர்களுக்கு ஆர்டர் கொடுத்துள்ளனர். கன்னியாகுமரி தோவாலையில் புகழ்பெற்ற மலர் சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தையில் ஆரல் வாய்மொழிக்கு, குமாரபுரம், பழவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து விதவிதமான பூக்கள் சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. உள்ளூர் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான பூ வியாபாரிகள் இந்த சந்தைக்கு வந்து பூக்களை வாங்கி செல்வார்கள். அதன்படி அடுத்த மாதம் 26ஆம் தேதி கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகையொட்டி தோவாலை மலர் சந்தையில் மலர்களை முன்னதாகவே கேரளா வியாபாரிகள் 100 டன் மலர்களுக்கு ஆர்டர் கொடுத்துள்ளனர். மேலும் ஓணம் பண்டிகை நெருங்கும் நாட்களில் கூடுதலாக 100 டன் மேலாக பூக்கள் ஆர்டர்கள் குவியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூக்களின் விலையில் சற்று மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் பயிர்க்கடனை முழுமையாக தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் கவிதா தலைமையில் மாதாந்திர விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வேளாண்மை, தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு மற்றும் மின் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் தங்கள் கோரிக்கையை மனுவாக எழுதி மாவட்ட ஆட்சியர் கவிதாவிடம் அளித்தனர். அப்போது திருத்தணி அடுத்த ஆர்கேபேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயிர்க்கடன்களை தமிழக அரசே முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கவிதாவிடம் கோரிக்கை மனு அளித்த நிலையில் கண்களை கருப்பு துணியால் கட்டியபடி விவசாய நலன் கூட்டத்தில் கண்டன கோஷம் எழுப்பியவாறு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் விவசாய நலன் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு போராட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கோம். இந்த போராட்டம் என்னன்னா, நம்ம ஆர்கேபேட்டை ஒன்றிய சார்பாக இந்த போராட்டம் இந்த விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் விவசாய நலன் காக்கும் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம். ஏன்னா நம்ம தமிழக முதல்வர் ஸ்ரீ ஜோசப் அவர்கள், விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருந்தாரு. அதாவது விவசாயிகளிடம் கூட்டுறவு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்கிற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தை நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம். நன்றி. கன்னியாகுமரி அருகே வனப்பகுதியை ஒட்டிய பகுதியில் மேய்ச்சலில் இருந்த ஆட்டுக்குட்டியை மலைப்பாம்பு விழுங்கிய சம்பவம் அப்பகுதி விவசாயிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் கடுக்கரை வனப்பகுதியில் ஏராளமான விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து தங்களது ஆடு மாடுகளையும் மேய்ச்சலுக்காக வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் விடுவது வழக்கம். அப்போது மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை 15 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு விழுங்கிய கண்ட விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து இது குறித்து பூதப்பாண்டி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்து மாராமலை வனப்பகுதியில் கொண்டு சென்று விட்டனர். வனப்பகுதியை ஒட்டிய இடங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடும்போது விவசாயிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தினர். இந்த சம்பவம் அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1 வருடமாக கடைக்கான வைப்பு தொகையை நகராட்சி நிர்வாகம் திரும்ப தராததால் ஆத்திரமடைந்த முதியவர் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகம் முன்பு தீக்குளித்து தன் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான தினசரி சந்தையில் சேதுராஜன் என்பவர் தனது மகன் ஹரிஷ் கண்ணன் பெயரில் கடை ஒன்றை 2025ஆம் ஆண்டு வாடகைக்கு எடுத்துள்ளார். இதற்கு வாடகை கட்டணமாக 11,50,400 ரூபாயை செலுத்தியுள்ளார். இதில் கடை வாடகைக்கு எடுத்ததற்கான கடிதம் மற்றும் கடைக்கான சாவி எதையும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து பல முறை கேட்டும் நகராட்சி அதிகாரிகள் எவ்வித பதிலும் அளிக்காத காரணத்தினால் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கடையை சரண்டர் செய்தது மட்டுமின்றி தான் செலுத்திய தொகையை திரும்ப தரும்படி கேட்டு விண்ணப்பித்துள்ளார். ஓராண்டுக்கு மேலாகியும் தற்போது வரை அவர் நகராட்சிக்கு செலுத்திய பணம் திரும்ப தராததால் ஆத்திரமடைந்த சேதுராஜன் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தீக்குளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த நகராட்சி தலைவர் ரமேஷ் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி அவர் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சேதுராஜனை பேச்சுவார்த்தை நடத்தி மேற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அது பிறகு 1 வருஷம் வாடகை ரூபாய் கட்டாக அது 1,40,400 ரூபா. இபி பில்லு ஒரு 10,000 கட்டாக ஆக கூட 1,40,40,400 ரூபா
400 13/3/2025 அது கட்டியிருக்கேன். ஆக்கூடி 11,400,400 400 கட்டி ஆக்கூடி 27. கர்நாடகாவிடமிருந்து காவிரி தண்ணீரை பெற்றுத்தர மறுக்கும் மத்திய மாநில அரசை கண்டித்து பாண்டியன் தலைமையில் பெண்கள் கும்மி அடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் பெரிய குருவாடி கிராமத்தில் பாலைவனமாக மாறி வரும் காவிரி டெல்டாவை பாதுகாக்க கர்நாடகாவிடம் தண்ணீரை பெற்றுத்தர வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாண்டியன் தலைமையில் பெண்கள் கும்மி அடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், காவிரி டெல்டாவில் 13 லட்சம் ஏக்கர் பாலைவனமாக காட்சியளிக்கிறது. நிலத்தடி நீர் பறிப்போய் ஒட்டுமொத்தமாக குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீரை கர்நாடகாவிடம் பிலிகுண்டுவில் விடுவிக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதனை நிறைவேற்ற கர்நாடக அரசு சட்டவிரோதமாக மறுத்துள்ளது. இதனை மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என்றும் உடனடியாக ஆணைய உத்தரவை நிறைவேற்ற மத்திய அரசிற்கு தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை ஏற்று கர்நாடகம் தண்ணீரை தர மறுப்பது சட்டவிரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. இந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை ஏற்று தண்ணீரை பெற்றுத் தருவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாற்றில் விவசாயத்தை பாதிக்கும் கல் குவாரிகளை தடை செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கயத்தாற்றில் அனைத்து விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மோடி சுந்தர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கல் குவாரிகளால் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் கல் குவாரிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தேர்தல் அறிக்கையில் கூறியபடி விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். பதிவு செய்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திண்டுக்கல் அருகே தமிழ்நாடு மின் வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு மீனாட்சி நாயக்கன்பட்டி மின் வாரிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின் வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் அழகர் சாமி தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 5 ஆண்டுகள் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தனியார் ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், அனல்மின் நீர்மின் உற்பத்தி நிலைய ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் மாநில தலைவர் சரவணன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் கடைசி மூச்சு வரை போராட்டத்தை தொடருவோம் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதில் மாவட்ட தலைவர் வடிவேல், பொதுச் செயலாளர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 5/1/98 விடுபட்ட பிசிபி சிற்று ஏய் சான்று வச்சுள்ள விடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள், லேபர் கோர்ட்டில் வெற்றி பெற்ற 6788 ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மற்றும் வழக்கு நிலுவையில் உள்ளவர்கள் K2 மின் வாரியத்தால் உருவாக்கப்பட்ட K2 அக்ரிமெண்டில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்காகவும். பெண்ணாகரத்தில் பழுது பார்ப்பதற்காக சென்ற பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தின் ஓட்டுநர் உயிர் தப்பினார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் தனியார் பள்ளி பேருந்து வழக்கம் போல் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளியில் விட்டுவிட்டு வாகன பழுது செய்வதற்காக ஒகேனக்கல் சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் தடுப்பு சுவரில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தின் ஓட்டுநர் காயங்கள் ஏதுமின்றி உயிர் தப்பினார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த பெண்ணாகரம் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 1 வாரமாகவே இப்பள்ளி பேருந்து பிரேக் பழுதான நிலையில்தான் இயக்கப்பட்டு வந்ததாக அப்பகுதி மக்களும் பெற்றோர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவில்பட்டி அருகே நீர்த்தேக்க தொட்டிக்கு பெயிண்டிங் பணியில் ஈடுபட்டிருந்த போது மூச்சு திணறலால் மயங்கி விழுந்தவரை தீயணைப்பு வீரர்கள் அவரை பாதுகாப்பாக மீட்டனர். தூத்துக்குடி கோவில்பட்டி இந்திரா நகர் பகுதியில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் சுந்தர விநாயகத்தின் வீட்டில் தரைத்தள நீர்த்தேக்க தொட்டிக்கு பெயிண்டிங் பணியில் ஈடுபட்டிருந்த தேவராஜ் என்பவர் மூச்சு திணறலால் தொட்டிக்குள் மயங்கி விழுந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவரை பாதுகாப்பாக மீட்டனர். குறுகலான தெரு காரணமாக 108 ஆம்புலன்ஸ் உடனடியாக வர முடியாததால் தேவராஜை போர்வையில் தூக்கி சென்று காற்றோட்டமான இடத்தில் முதலுதவி அளித்தனர். பின்னர் வந்த 108 ஆம்புலன்ஸ் மூலம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். தீயணைப்பு வீரர்களின் துரிதமான மற்றும்
மனிதநேயமான செயல்பாடு அப்பகுதி மக்களிடையே பாராட்டையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. வாடிப்பட்டி அருகே காவல்துறையினர் விசிக கொடிக்கம்பத்தை அகற்ற முயன்றபோது விசிகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் ஐயங்கோட்டையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக விசிகவினர் அப்பகுதியில் கொடிமரம் அமைத்து பராமரித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விசிக கொடிக்கம்பம் அருகே புதிய தமிழகம் கட்சி சார்பில் கொடிக்கம்பம் நடப்பட்டதால் விசிக மற்றும் பொதுமக்கள் சார்பில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என கூறி அப்பகுதி பொதுமக்கள் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இரு கொடி மரங்களையும் அகற்றுவது என வருவாய்த்துறையினர் முடிவு செய்து 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் முன்னிலையில் கொடிமரத்தை அகற்ற முயன்ற போது விசிகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் விசிகவினர் மற்றும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது விசிக நிர்வாகிகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூதப்பாண்டி அருகே சட்டத்திற்கு புறம்பாக அசோக மரத்தை வெட்டிய விவகாரத்தில் திமுக மாவட்ட துணை செயலாளர் பூதலிங்கம் பிள்ளை உள்ளிட்ட 2 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி பூதப்பாண்டி அருகே அந்தப்புறம் பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு சாலை ஓரம் நின்ற அசோக மரத்தை எந்தவித அனுமதியும் இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக 7 பேர் கொண்ட கும்பல் பட்டப்பகலில் வெட்டி கடத்தலில் முயன்றுள்ளனர். இது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இதில் அசோக மரத்தை அனுமதியின்றி வெட்டி எடுத்த செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதன்படி திமுக கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் பூதலிங்கம் பிள்ளை உள்ளிட்ட 2 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் மற்றும் அனுமதியின்றி வெட்டிய அசோக மரத்தின் பாகங்கள் அனைத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பத்தூரில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலய திருவிழாவையொட்டி திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூரில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலய திருவிழாவையொட்டி கோவில் வளாகத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவ விழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதன் பின்னர் சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுவோம், மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை. தமிழக முதல்வர் கர்நாடகாவிற்கு சென்றால் அங்கு அவரை பிடித்து கட்டி வைத்து விடுவார்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் விஜயை மீண்டும் ஒருமையில் விமர்சனம். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடக்கம். நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் தரவுகள் பதிவு செய்யப்படும். இந்தியா பாகிஸ்தான் போரை வரியின் மூலம் தான் நிறுத்தினேன், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. காமன்வெல்த் ஜூடோ பிரிவு போட்டி, இந்திய வீராங்கனை அஷ்மிதா டே வெற்றி பெற்று தங்கம் வென்று வரலாற்று சாதனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.